New syllabus 2020-21 class 11 chapter 10 depreciation ல நம்ம 11th sum பார்க்க போறோம். இது old book ஓகேவா. So new bookல இதான் நமக்கு 11th sum. இது வரைக்கும் நம்ம பார்த்தது straight line method பார்த்தோம். இப்போ பார்க்க போறது return down value method. An asset is purchased for 50,000. The rate of depreciation is 15% per annum. Calculate the annual depreciation for the year first 2 years under diminishing balance method. நமக்கு diminishing balance method return down value method ஓகேவா. ரெண்டு நாளும் ஒண்ணுதான். return down value methodோட இன்னொரு பேர் தான் diminishing balance method. சரிங்களா. இப்போ என்ன கொடுத்திருக்காங்களா, ஒரு அசெட்டை 50,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அதோட டிப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா 15%. நமக்கு ஃபர்ஸ்ட் 2 இயர்க்கான டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் த அசெட் எவ்வளோ 50,000, டிப்ரிசியேஷன் 15%. ஓகேவா. இது நம்ம அக்கௌண்ட்ஸ் நோட்ல தான் போடணும்னு இல்லை, நம்ம நார்மல் ரூல்டு நோட்ல கூட, அதாவது தியரிலாம் எழுதுவோம் இல்லையா, அந்த ஷீட்ல கூட இந்த சம்ம நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி என்ன ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கணும். அடுத்து ஃபர்ஸ்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போறோம். டிப்ரிசியேஷன் நார்மலா என்ன கண்டுபிடிப்போம், காஸ்ட் ஆஃப் த அசெட்ல இருந்து 15% மல்டிப்ளை 15% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு அது டிப்ரிசியேஷன் அமௌண்ட் தெரிஞ்சிடும். 15% என்ன பண்ணுவோம், 15/100. ஓகேவா. அப்ப 50,000 into 15/100. 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 500 into 15 நமக்கு 7,500. அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் எவ்வளோ, 7,500. அடுத்து செகண்ட் இயர் நமக்கு 2 இயர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. செகண்ட் இயருக்கு கண்டுபிடிக்க போறோம். இப்போ இது என்ன மெத்தட், ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட்ல எப்படி போடணும்னா, காஸ்ட் ஆஃப் த அசெட் இருக்கு இல்லையா, அதுல தான் 15% ஃபர்ஸ்ட் இயருக்கு கண்டுபிடிச்சிருப்போம். அப்ப செகண்ட் இயருக்கு கண்டுபிடிக்கும் போது நம்ம காஸ்ட் ஆஃப் த அசெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயருக்கான டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டை தான் செகண்ட் இயருக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ செகண்ட் இயருக்கு நமக்கு 50,000ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணா 42,500 கிடைச்சிருக்கு. அதுல அந்த சேம் 15% 15/100 இதை நம்ம கால்குலேட் பண்ணா நமக்கு 0 கேன்சல் ஆயிடும். 425 into 15 நமக்கு 6,307. ஓகேவா. இப்ப 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது தேர்ட் இயருக்கும் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், தேர்ட் இயர்ல எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு, 42,500. சாரி, செகண்ட் இயர்ல எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு, 42,500 இருந்துச்சு. அதுல செகண்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் வருமோ அதுல இருந்து தான் தேர்ட் இயருக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப எத்தனை இயருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம், அது இன்க்ரீஸ் ஆயிட்டே போதும். அந்தந்த இயருக்கு என்ன பண்ணணும், காஸ்ட் ஆஃப் த அசெட்ல இருந்து டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிட்டு ஒரு இயரா நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து சம் நம்பர் 12. ஓகேவா. நியூ புக்ல இது சம் நம்பர் 12. A boiler was purchased on 1st January 2015 from abroad for 10,000. ஒரு பாய்லர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 1st January 2015ல 10,000க்கு. ஷிப்பிங் அண்ட் ஃபார்வர்டிங் சார்ஜஸ் அமௌண்ட் டு 2,000. அந்த அசெட் நமக்கு ஷிப்பிங் அண்ட் ஃபார்வர்டிங்க்கு 2,000 சார்ஜ் ஆயிருக்கு. அது இல்லாம இம்போர்ட் டியூட்டி, ஓகேவா, இம்போர்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு டியூட்டி பே பண்ணிருக்கோம். இவ்வளவு 7,000 பே பண்ணிருக்கோம். அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் அமௌண்டட் டு 1,000. ஓகேவா. இப்ப இதுல நம்ம பர்ச்சேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா வெறும் 10,000. அசெட்டை பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட் வெறும் 10,000 தான். அது தவிர நமக்கு ஷிப்பிங்க்கு இம்போர்ட் டியூட்டி பே பண்ணது, இன்ஸ்டாலேஷனுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு தனியா ஒரு 2 + 7 + 1 10,000 சார்ஜ் ஆயிருக்கு. இப்போ ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட்டுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இந்த 10,000ஓட நமக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம், அதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ஆச்சோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கும். Calculate depreciation for the first 3 years at 10% per annum on diminishing balance method, assuming that the accounts are closed on 31st December every year. Depreciation 10% கொடுத்திருக்காங்க. ஓகேவா. 3 இயர்ஸ்க்கு நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 31st December each year அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சம் போடும்போது ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம அசெட்டை 1st January 2015 பர்ச்சேஸ் பண்ண டேட்டு 10,000. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஷிப்பிங்க்கும் அடுத்து இம்போர்ட் டியூட்டி அப்புறம் எக்ஸ்பென்ஸ் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் இதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 10,000 செலவாயிருக்கு. அந்த 10,000 ஆட் பண்ணா 20,000. அப்போ ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட் என்னது 20,000. இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கலாம். அக்கௌண்ட் எப்பவுமே 31st December க்ளோஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2015ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் ஜனவரிலனா, அப்ப அந்த இயர் டிசம்பர் தான் நமக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ கரெக்டா நமக்கு 1 இயர் இருக்கு. ஓகேவா. 1 இயர் இருக்கிறதால நம்ம டைரக்டா அப்படியே போட்டுருவோம். காஸ்ட் ஆஃப் த அசெட் எவ்வளோ 20,000.
depreciation நமக்கு 10%. இப்போ 20 into 10 by 100. இந்த 0 cancel ஆச்சுன்னா நமக்கு மிச்சம் 2000 இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கான depreciation எவ்வளோ 2000. அடுத்து செகண்ட் இயர். இது டிமினிஷிங் மெத்தட் இது ஓகேவா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் நம்ம எப்படி போடுவோம், ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயருக்கான டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணிட்டு மிச்சம் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுல இருந்து தான் செகண்ட் இயர் டிப்ரிசியேஷனை கண்டுபிடிப்போம். இப்போ ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட் என்னது 20,000. அதுல ஃபர்ஸ்ட் இயருக்கான டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணிட்டோம்னா அதாவது 20ல 2000 போயிடுச்சுன்னா நமக்கு 18,000. இப்போ செகண்ட் இயருக்கு டிப்ரிசியேஷன் போடும்போது அந்த 80,000ல தான் கண்டுபிடிக்கணும் 10%. இங்கே நமக்கு 2015 ஃபர்ஸ்ட் இயர் போட்டோமா, அப்போ 2016 ஜனவரில இருந்து 2016 டிசம்பர் வரைக்கும் செகண்ட் இயர் நமக்கு. இப்போ 18,000 into 10 by 100. இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் நமக்கு 1800. இப்போ செகண்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் 1800. நமக்கு மொத்தம் 3 இயர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் இயர் கண்டுபிடிப்போம். தேர்ட் இயர் என்னவா இருக்கும், இதுக்கு அடுத்த இயர் 2016 அப்ப 17. 1st January 2017ல இருந்து 31st 12 2017 வரைக்கும். தேர்ட் இயருக்கு என்ன பண்ணுவோம், நம்ம செகண்ட் இயர்ல நம்ம எவ்வளவு அமௌண்ட் கண்டுபிடிச்சோமோ அதுல இருந்து செகண்ட் இயருக்கான டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணிட்டா எவ்வளவு அமௌண்ட் வருமோ அதுல இருந்து தான் நம்ம தேர்ட் இயர் டிப்ரிசியேஷனை கண்டுபிடிப்போம். செகண்ட் இயர் நம்ம 18,000 போட்டிருக்கோம். அதுல செகண்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் எவ்வளோ 1800. இப்போ இந்த 18,000ல 1800 லெஸ் பண்ணா நமக்கு 16,200. அதாவது தேர்ட் இயர் அந்த அசெட்டோட வேல்யூ 16,200 இருந்துச்சு. அதுல இருந்து நம்ம டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறோம் 10 by 100. 10% கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இது நம்ம கண்டுபிடிச்சா 1620. இப்போ தேர்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் 1620. நெக்ஸ்ட் 13th sum ஓகேவா. A furniture costing 5,000 was purchased on 1/1/2016. Installation charge being 1,000. ஒரு ஃபர்னிச்சர் 5,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் 1/1/2016. அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு செலவாயிருக்கு 1,000 rupees செலவாயிருக்கு. ஃபர்னிச்சரோட டிப்ரிசியேஷன் 10% கொடுத்திருக்காங்க ஆன் தி டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். நமக்கு ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் 2 இயருக்கு. ஜேர்னல் என்ட்ரி போடுவோம்னா அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் தெரிஞ்சாதான் ஜேர்னல் என்ட்ரியில அந்த அமௌண்ட் போடணும். ஜேர்னல்ல நம்ம நார்மலா அமௌண்ட் போடுவோம் இல்லையா, டிப்ரிசியேஷனுக்கு ஜேர்னல் போட்டா இப்போ அந்த அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷனும் கண்டுபிடிக்கணும். சம் நம்பர் 13. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட் எவ்வளோன்னு பார்க்கலாம். நம்ம 1/1/2016ல 5,000க்கு தான் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அது கூட இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு 1,000 செலவாயிருக்கு. இப்போ 5,000 பிளஸ் 1,000 6,000. இப்போ ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட் எவ்வளோ ஆயிடுச்சு 6,000. நம்மள 2 இயர்ஸ்க்காக போட சொல்லியிருக்காங்க ஜேர்னல் என்ட்ரி. இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் எவ்வளோ டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் நமக்கு இப்போ ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ 6,000. 6,000 into 10 by 100. இப்போ அக்கௌண்ட் வந்து இந்த டேட்ல க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு அந்த 1 இயர் கரெக்டா இருக்கா அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு போடுவோம். இல்ல 1 இயருக்கு கம்மியா நமக்கு 9 month தான் இருக்குன்னா into 9/12 போடுவோம். ஸோ இதுல டேட் அக்கௌண்ட் எப்ப க்ளோஸ் பண்றாங்கன்ற டேட் எல்லாம் கொடுக்கும். டேட் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பார்க்க தேவையில்ல, அப்படியே டைரக்டா போட்டுடலாம். இப்போ 6,000 into 10 by 100 10% டிப்ரிசியேஷன். இது நம்ம கால்குலேட் பண்ணா 600. ஃபர்ஸ்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் எவ்வளோ 600. அடுத்து செகண்ட் இயருக்கு ரிட்டர்ன் அண்ட் வேல்யூ மெத்தட்ல என்ன பண்ணுவோம், காஸ்ட் ஆஃப் த அசெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுல தான் செகண்ட் இயர் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிப்போம். 5,400 into 10 by 100. இது கால்குலேட் பண்ணா 540. இப்போ டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் 5,000க்கு. பர்ச்சேஸ் பண்ணா அதுக்கு ஒரு ஜேர்னல் போடுவோம். எந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ மிஷினரி அதாவது அசெட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணா நம்ம அந்த அசெட்டோட நேம் தான் போடுவோம். இதுல ஓகேவா. நான் ஓல்டு புக்ல இங்க ஃபர்னிச்சர் போட்டிருக்கு, நியூ புக்ல என்ன போட்டிருக்கு பாத்துக்கோங்க. நியூ புக்ல மிஷினரின்னு போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் ஓகேவா. அதனால நம்ம மிஷினரி அக்கௌண்ட் டெப்டார் 5,000. நம்ம எப்பவுமே இந்த சாப்டர் ஃபுல்லாவே டிப்ரிசியேஷன் ஃபுல்லாவே பேங்க்ல தான் போடுவோம். கேஷே நம்ம இதுல இன்க்ளூட் பண்ண மாட்டோம், பேங்க்ல தான் போடுவோம். மிஷினரி அக்கௌண்ட் டெப்டார் 5,000 to பேங்க் அக்கௌண்ட் 5,000. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 1,000 rupees இன்ஸ்டாலேஷனுக்கு செலவு பண்ணிருக்கோம். அந்த இன்ஸ்டாலேஷனுக்கு செலவு பண்ண காசையும் நம்ம மிஷினரி பர்ச்சேஸ்க்கு என்ன ஜேர்னல் போட்டோமோ அதே தான் போடணும். இதுல இந்த சாப்டர் ஃபுல்லாவுமே அதே டேட்டுக்கு அதே ஜேர்னல் போட்டு அமௌண்ட் மட்டும் அந்த அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும்.
அடுத்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இயருக்கு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா. டிப்ரிசியேஷன் எப்பவுமே வந்து லாஸ்ட் டேட்ல போடுவோம். அதாவது அக்கௌண்ட் எப்ப க்ளோஸ் பண்றாங்களோ அந்த டேட். நமக்கு இந்த சம்ல அக்கௌண்ட் எப்ப க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்ற டேட்டு கொடுக்கல. டேட் கொடுக்கலன்னா நார்மலா நம்ம டிசம்பர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. 31/12/2016 டிப்ரிசியேஷனுக்கு எப்படி ஜேர்னல் போடணும்னா, டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு மிஷினரி அக்கௌண்ட். அதாவது மிஷினரியில இருந்து எனக்கு 600 rupees வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு டிப்ரிசியேஷனா அப்படின்னு அர்த்தம். டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு மிஷினரி அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 600, அதனால அந்த 600 போடுவோம். பீயிங் டிப்ரிசியேஷன் ப்ரொவைடட். அடுத்து எப்பெல்லாம் நம்ம டிப்ரிசியேஷனுக்கு ஜேர்னல் போடுறோமோ அது கூடவே நம்ம டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடுவோம். டிரான்ஸ்ஃபர் என்ட்ரினா என்னன்னா, நம்ம கண்டுபிடிச்ச டிப்ரிசியேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்னன்னா, அது ஒரு சம். நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சதா லாஸ் கிடைச்சதான்னு கண்டுபிடிக்கிற சம் அது. அந்த சம்முக்கு இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் நம்ம டிப்ரிசியேஷன் போடுற சேம் டேட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட். அதாவது டிப்ரிசியேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அதே 600. being depreciation transfer to profit and loss account. அடுத்து செகண்ட் இயர்க்கான டிப்ரிசியேஷன் போட போறோம். நெக்ஸ்ட் இயர் என்ன இயர் 16 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப செகண்ட் இயர் 17. நமக்கு டேட் கொடுக்கல அப்படின்றதால நம்ம டிசம்பரே எடுத்துக்கலாம். டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு மிஷினரி அக்கௌண்ட். டிப்ரிசியேஷனுக்கு எப்பவும் இந்த என்ட்ரி தான் போடுவோம். இதுல ஜேர்னல் என்ட்ரிலாம் நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் 540 being depreciation provided. அப்புறம் டிப்ரிசியேஷன் எப்பெல்லாம் போடுறோமோ அப்ப அதை என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடணும். டிப்ரிசியேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற என்ட்ரி போடுவோம். அதுவும் நம்ம டிப்ரிசியேஷன் போடுற சேம் டே. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 540. சோ இந்த டிப்ரிசியேஷன் சம்லே பாத்தீங்கன்னா என்ன ஜேர்னல் வரும்னா, ஃபர்ஸ்ட் அந்த மிஷினரியை அதாவது அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணிருப்போம், அதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி. நம்ம வெறும் அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அது மட்டும்னா ஓகே. அது கூடவே நம்ம இன்ஸ்டாலேஷன், எக்ஸ்போர்ட் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி, அப்புறம் இந்த ரிப்பேர் அது இதுக்குன்னு செலவு பண்ணிருப்போம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கும் நம்ம மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணா என்ன ஜேர்னல் போடுவோமோ அதே என்ட்ரி தான் போடணும். அடுத்து டிப்ரிசியேஷனுக்கு என்ன என்ட்ரி, டிப்ரிசியேஷன் டு மிஷினரி. டிப்ரிசியேஷன் என்ட்ரி எப்பெல்லாம் போடுறோமோ, அதாவது எத்தனை இயருக்கு போடுறோமோ அத்தனை இயர் அது கூடவே நம்ம டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடணும். டிரான்ஸ்ஃபர் என்ட்ரினா என்னது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட். அசெட் எப்ப பர்ச்சேஸ் பண்றோமோ அந்த டேட்டுக்கு தான் நம்ம அது பர்ச்சேஸ் பண்ற டேட்டும் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ற டேட்டும் போடுவோம். அதே மாதிரி டிப்ரிசியேஷன் எந்த டேட்டுக்கு போடணும்னா, அக்கௌண்ட் எப்ப க்ளோஸ் பண்றாங்களோ அந்த டேட்டுக்கு தான் டிப்ரிசியேஷன் போடுவோம். ஒரு இயரும் எப்ப அக்கௌண்ட் நம்ம க்ளோஸ் பண்றோமோ அந்த டேட்டுக்கு டிப்ரிசியேஷன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ற என்ட்ரியும் அதே டேட்ல தான் போடணும். லாஸ்டா ஒருவேளை நம்ம அந்த அசெட்டை சேல் பண்ணிருந்தோம்னா சேல் பண்ணதுக்கு ஒரு என்ட்ரி. நம்ம சேல் பண்ணதுல நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சதா லாஸ் கிடைச்சதா அதுக்கு ஒரு என்ட்ரி. அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஜேர்னல் என்ட்ரி வரும்.